பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஇஓ சார் வந்து ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள குழந்தைகளை பற்றியும் அந்த ஸ்கூலை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமாக சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்புரையாற்றுன்னு சொல்லி உங்கள் எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வர வைக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் அவங்களை கண்டு. ஏன்னா என்ன வேணாலும் நம்ம கொடுத்துடலாம், கல்வியை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களால் மட்டும்தான் முடிவுகளை கண்டு அந்த ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்க நம்ம ஏஇஓ சாருக்கு திரும்ப ஒரு தடவை ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் எல்லாருமே உங்களுக்கு வந்து. நன்றி நன்றி. வாசிகள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய பொழுது மிகச்சிறப்பாக அமைந்ததற்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஊக்குவிக்க ஒருவன் உண்டென்றால் இன்று ஊக்குவிப்பான், நாளை தேக்குவிப்பான் என்று சொல்வார்கள். தாலாட்டுக்கும் நீராட்டுக்கும் இடையிலே வாழ்க்கை பாராட்டு என்கிற ஒரு வார்த்தைகளில் மட்டும்தான் எல்லோருக்குமே நகர்ந்து கொண்டிருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. கலைஞர் ஒன்றியத்தினுடைய மிகச்சிறந்த பள்ளிகளிலே ஒன்றான பள்ளி உலகநாதன் காடு பள்ளி. அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாரும் வானொலி கல்வி பயின்று அதற்கான சான்றிதழ்களை பெற்றிருக்கிற நாகை மாவட்டத்திலேயே இருக்கிற மிகச்சிறந்த பள்ளியிலே ஒரு பள்ளி. நேற்று இரவு வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது தலைமை ஆசிரியர் நாளைக்கு ஒரு விழா இருக்கிறது என்று சொன்னார். நான் அப்பொழுது அவசியம் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். இதில் நான் சொல்லிவிட்டேன், ஆனால் என் துணைவியாருக்கு உச்சகட்ட கோபம். இன்று மாலை காரைக்காலிலே நடிக்கிற கூடை விழாவிலே நான் நடுவராக பங்கேற்க வேண்டும், அவர்கள் என்னோடு பேச வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். நான் அதை கவனிக்கவில்லை. என் மனைவி தேதி கொடுத்து விட்டார், காலையில் சாரோடு நீங்கள் பேசலாம் என்று. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனசை பார்த்துக்க நல்லபடி என்று சொன்ன வரிகளைத்தான் நான் நினைக்கிறேன். இந்த பிஞ்சு குழந்தைகளை ஊக்கப்படுத்தாமல் எனக்கு மேடை அனுபவத்தை என் தந்தையார் தாயாரெல்லாம் அதிகம் படித்தவர்கள் அல்ல. என் 3வது ஆசிரியர் முதலிலே இலக்கியம் என்ற மேடையில ஏற்றி சாமி வந்தவர்கள் கூட சற்று நிதானமாகத்தான் ஆடுவார்கள். நான் அதை தாண்டி பயத்திலே ஆடினேன். ஆனால் இன்று 10 லட்சம் பேர் இருக்கிற மேடை என்பது எனக்கு மிக சாதாரணமான மேடையை உருவாக்கி இருக்கிறது என்று யாரால் முடிந்தது என்று பார்த்தால், ஒரு ஆசிரியர் நம்மை பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையர்கள் நம்முடைய முதல் கடவுளாக இருந்தாலும், தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கும் தாயுமானவன் தந்தையுமானவனாக இருக்கிற ஒரு நிலை ஆசிரியராகத்தான் வந்தது என்பதனாலே எல்லோரும் என்னை படிக்க சொன்ன பொழுது கூட நான் என் வீட்டிலே ஆசிரியர் தொழிலுக்கு விரும்பி வர வேண்டும் என்று நான் கருதினேன். என்னை போல் ஒரு ஆதரவு ஆசிரியரால் கிடைத்தால் நமக்கு தெரிகிறவில்லை, பல மூலையிலே கிடக்கிற விறகுகளை எல்லாம் இது விறகுகள் என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அது நல்லவர் கைகளிலே படுகிற பொழுது அது வீணையாகிறது. எனவே இன்றைய குழந்தைகளை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு திறமை மட்டும் இருந்தால் இறைவனுடைய அத்தனை படைப்புகளிலும் ஒரு சிறப்போடு தான் அது பிறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பை கண்டறிய வேண்டிய ஒரு பணி மட்டும்தான் கல்வித்துறையிலே இருக்கிறதே தவிர ஏதோ அதை செய்துவிட்டோம் இதை செய்துவிட்டோம் இறைவன் பிறவியிலேயே அந்த திறமையை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். எரிகிற விளக்கை தூண்டி விடுகிற ஒரு வேலையை தவிர கல்வித்துறைக்கு மிகப்பெரிய துறை அவசியம் இல்லை என்பதனாலே என்னுடைய வழி செல்வங்களை பார்க்கிற பொழுதுதான் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமையை பகிர்ந்து கொள்ளத்தான் இங்கு வந்தேன். எனவே இந்த விழா மனிதர்களை மனித மனங்களை நேசிக்கிற விழா என்பதனாலே கண்டிப்பாக
எல்லாத்துக்குமே நீங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்ம சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்றணுங்கிறது அடுத்த மாவட்டத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து விருதுகள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருமே நீங்க சைலண்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வந்து விருது நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் திரும்ப ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ரெண்டாவது இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அரங்கேற்றம் அவங்க பண்றாங்க. உங்க எல்லாத்தோட ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா காலையில இருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா எப்ப
குழந்தைகள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அழகுதான் உங்களுக்கு வந்து அந்த அழகான குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடனம் ஆடினாங்க. உங்கள் எல்லாத்தோட பலத்தை காரவாசம் கொடுத்து அந்த குழந்தைய வாழ்த்துங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏற்றி விட்டுட்டீங்க, எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க, நான் ஆடியே தீருவேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து பாப்பா பண்ணிச்சு. ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணாங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ட்ரைனிங் கொடுத்த யார் கொடுத்தவங்க ட்ரைனிங்? நீங்களா பண்ணிட்டீங்களா? நீங்க தான் ட்ரெயினரா? ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. நிறைய ஜாம்பவான்கள் முன்னாடியும் உங்க ஏயு சார் முன்னாடியும் நம்ம சேர்மன் நம்ம உங்க குழந்தைகளுக்கு வந்து அதிகமா ஊக்கப்படுத்தி உங்களுக்கு உங்க கல்வி வளர்ச்சிக்கும் சப்போர்ட் பண்றவங்க முன்னாடி நீங்க இன்னைக்கு நடனம் ஆடி இருக்கீங்க. நாளைக்கு மிகப்பெரிய அளவு நல்லா வளருவீங்க. சரியா? சந்தோஷம் உங்களுக்கு? ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னைக்கு இந்த குழந்தைக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு நம்ம சேர்மன் மேடம் அவங்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். ஏஓ சார் அவர்களே மேடைக்கு வரும்படி, அவங்க ஹெச்எம் சாரையும் கொஞ்சம் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்கிறோம். அந்த நீலகண்டன் சார்த்தி சார், அந்த கனிவா சார், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஊக்கப்படுத்தும் உங்களை கேட்டு சார். நீங்களும் வாங்க சொல்லுங்க சார். உங்க பேர் தெரியல எனக்கு, மன்னிச்சுக்கோங்க. சேர்ந்து கொஞ்சம் சேர்ந்துண்ணா.